உங்க இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஃபுல்லாவே 2025ல நான் கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன், இவ்ளோ சேர்த்து வச்சிருக்கேன், ட்ரேடிங் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், அண்ட் 2026ல இதெல்லாம் அச்சீவ் பண்ண போறேன், இதுதான் என் விஷன் போர்ட். இந்த மாதிரியே உங்க ஃபீட் ஃபுல்லா இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. அண்ட் அது பயங்கர ஓவர்வெல்மிங்கா இருக்குல்ல. அல்டிமேட்டா நம்மள அவங்களோட கம்பேர் பண்ண வைக்குது. இஃப் யூ ஆர் ஆல்சோ ஃபீலிங் திஸ் வே, யூ ஆர் நாட் அலோன். அண்ட் நம்ம பண்றது ரொம்பவே ஒரு தப்பான விஷயம் நினைக்கிறேன். பிகாஸ் இட் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர் டு கம்பேர் அவர் செல்ஸ் வித் தெம். அவங்க ஜேர்னி என்னன்னு நமக்கு சுத்தமா தெரியாது. பட் நம்ம ஜேர்னி என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிச்சோம்னா நம்ம கோல் அவங்க கோலோட அலைன் கூட ஆகாது. ஸோ நம்ம பட் இந்த அன்ரியலிஸ்டிக் கண்டென்ட்டை பார்த்து நம்ம ரொம்பவே கேரி ஃபார்வர்ட் ஆகி பயங்கர டீமோட்டிவேட் ஆகிடுறோம். I think we should be more aware of whatever emotions that we feel and how we approach and process them. You know, லைஃப்ல நீங்க என்ன கோல் வச்சிருந்தாலும் அதை அச்சீவ் பண்றதுக்குன்னு நீங்க ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருப்பீங்க. அது சின்ன ஸ்டெப்போ பெரிய ஸ்டெப்ஸோ பேபி ஸ்டெப்ஸ் வாட் எவர் தட் இஸ் பாசிபிள் ஃபார் யூ. உங்க சிச்சுவேஷனுக்கு என்ன ஒர்க் ஆகுதுன்னு பார்த்து நீங்க ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி பண்றீங்கல்ல, அந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஜஸ்டிஃபைபிளா இருக்கா, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? தட் இஸ் ஆல் தட் மேட்டர்ஸ். யாரும் உங்களுக்கு வேலிடேஷன் தர தேவையில்ல, யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண தேவையில்ல. அந்த ஸ்பேஸ் யாருக்குமே கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஜஸ்டிஃபைங்கா இருக்கா? நத்திங் எல்ஸ் மேட்டர்ஸ். பிகாஸ் உங்களுக்கு நீங்க சாட்டிஸ்ஃபைடா இருந்தாலே 100% அந்த த்ரூ அவுட் தட் ஜேர்னிலையும் நீங்க ஹாப்பியா இருப்பீங்க, எண்ட் ரிசல்ட்லயும் கண்டிப்பா ஹாப்பியா இருப்பீங்க. இந்த இன்டர்நெட்ல பாக்குற அன்ரியலிஸ்டிக் கண்டென்ட் வச்சு கேரி ஃபார்வர்ட் ஆகாம let's set realistic goals and achieve them. Let's go.